நம்மை நாமே உயர்த்தி கொள்ள நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல், அது என்ன தெரியுமா? நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற செயல்களை இன்னும் மிக சிறப்பாக செய்வது தான். பள்ளி நாடகத்தில் தேர்வு குழு முன் ஒரு சிறுவன் நடித்து கொண்டிருந்தான். 2-3 முறை டேக் போது, ஆனா அவன் செலக்ட் ஆகல. ஏனோ தெரியல, அவனுடைய நடிப்பை அந்த தேர்வு குழுவினர் ஈர்க்கப்படவில்லை. அவனால அந்த பள்ளியில நடக்கூடிய ஆண்டு விழால பார்வையாளராக மட்டும்தான் பங்கேற்க முடியும். இருந்தாலும் அந்த சிறுவன் மிகுந்த உற்சாகத்தோடு வீட்டுக்கு போறான். அவன் பெற்றோர்கள் கிட்ட சந்தோஷமா, நான் இந்த வருடம் நடக்கக்கூடிய எங்களுடைய பள்ளி ஆண்டு விழால நடிக்கக்கூடிய நடிகர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிற வேலைக்கு நான் தேர்வாகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய பெற்றோர்களுக்கு ஒரே ஆச்சரியம், அதே சமயம் மனசுல ஒரு சந்தோஷம். தங்களுடைய குழந்தை மிகுந்த தன்னம்பிக்கையோட இருக்கிறான் அப்படின்றத நினைச்சு அந்த பெற்றோர்களுக்கு ஒரே பூரிப்பு. பள்ளி ஆண்டு விழாவோ நடைபெறுது. அன்னைக்கு இந்த சிறுவன் முன்வரிசையில் அமர்ந்து மிகுந்த உற்சாகத்தோட ஒவ்வொருத்தரோட நடிப்பையும் பார்த்து ஆரவாரத்தோட கைத்தட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை எல்லாருமே கவனிக்கிறாங்க. பெற்றோர்கள், அங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இதை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவனுடைய சக நண்பர்கள் நடிக்க வேண்டிய அந்த நாடகம் நடைபெற இருந்த தருணம். அப்பொழுதுதான் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த நாடக குழுல பங்கேற்ற ஒரு மாணவன் அன்று ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால் வரல அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்பொழுதுதான் அந்த பள்ளியோட ஒரு ஆசிரியை அவர்கள், இந்த மாணவன் அந்த நாடக அரங்கிற்கு நேர் எதிர் திசையில முன்வரிசையில உட்கார்ந்து மிகுந்த ஆர்வத்தோட கைத்தட்டி எல்லாரையும் உற்சாகப்படுத்தியிருந்தது ஞாபகத்து வருது. வேற வழி இல்லாம இந்த மாணவனையே அழைத்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குழுவினர்கிட்ட சொல்றாங்க. அவங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாணவனை அழைத்து அந்த நாடகத்துல நடிக்க வைக்கிறாங்க. நாடகம் முடிவடைகிறது. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்கள் இந்த மாணவனுடைய நடிப்பிற்காக. அவன் ஒரு உற்சாக மிகுதியில எல்லாருடைய நடிப்பையும் மனமுவந்து பாராட்டிக்கிட்டு இருந்தான். மகிழ்ச்சி ரொம்ப உச்சித்தல இருந்திருக்கு. இந்த சூழல்ல அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவன் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டான். அந்த நாடகத்துல மிகச்சிறந்த மாணவன் அப்படிங்கிற பரிசையும் அந்த மாணவன் வாங்குறான். தான் நிராகரிக்கப்பட்ட போது கூட அவன் வீட்டில் அதையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, நான் எல்லாரையும் போய் கைத்தட்டி எல்லாரையும் பாராட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அன்று முதல் அதோடு நிற்காமல் தினமும் அந்த நாடகத்தை வீட்லேயே அவன் பயிற்சி செய்து கொண்டிருந்திருக்கிறான். அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு தெரியாது. இருந்தாலும் தனக்குள்ளேயே ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கி பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு இறைவனாக பிரபஞ்சம் அவனுக்கு ஒரு வழியை காட்டி அன்னைக்கு அந்த அரங்கத்துல ஆகச்சிறந்த ஒரு நடிகனாக தேர்வு செய்யப்பட்டான். ஆம் நண்பர்களே, சில நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய